நம்ம ஒரு திசையில இழுத்தோம்னா அது ஒரு திசைக்கு போகும்யா. ஏனுங்க மாமா, ஏ பிள்ளை அன்னைக்கிலி, ஏ கிழக்கு பக்கம் மாட்டியோ? அது சரி, இங்கிட்டு நிக்கிறீங்களாக்க, இருங்க இருங்க இந்த வாரேன். என்ன மாமா காலையிலேயே பொண்டாட்டி சித்தல்ல வர்றீங்களே என்ன? ஏன் அன்னைக்கிலி காலையிலேயே மாமனை காணாமல் இளஞ்சு வந்துட்டியோ? அட ஆமா மாமா, காலையில நீரார் தண்ணியோட குடிக்காம போயிட்டியே, அதோட தான் கஞ்சியை கொண்டுகிட்டு காலையிலேயே வைக்கணும் தெற்கு வயலுக்கு ஓடுறேன். அங்கே டவுசரையா உழுதுகிட்டு நிற்கிறாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு தான் அவர் தான் சொன்னார், ஏட்டி உன் மாமே அங்கே கிழக்கு வயலில் உழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதோட தான் கஞ்சியை தூக்கிட்டு வேகமாக ஓடியாடுறேன். பாவம் காலையில் ஒரு தண்ணி வினி கூட குடிக்காம ஓடியாந்து இல்ல. அடடடா, காலையிலேயே மாமனுக்காக என் பொண்டாட்டி வயலாம் அலைஞ்சிருக்காயா? சரி சரி, தப்பு இல்லை. செத்து அந்த வரப்பு ஓரத்தில் உட்காரு, பாவம் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. மாமா அந்த மாட்டை ஓரம் கட்டிட்டு வரேன். ஆத்தாடி ஆத்தா, என் மாமனுக்கு அன்னைக்கிளி முகம் லேசா வாடிடக்கூடாது, உடனே மாமனுக்கு உசுரே போயிடும். ஒன்றும் இல்லை மாமா, என்ன அந்த வயலிருந்து இந்த வயலுக்கு வந்தேன், ஒரு வரப்பு கிடக்க இடையில, இதில் என்ன களைச்சி போயிட்டேனாக்க ஒன்றும் இல்லை, கணக்குள்ள செத்தோட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நின்றனா கலப்பு மாறிடும். நீங்கள் விழுதுட்டு வாங்க. சரிட்டி அன்னைக்கிளி, செத்த நில் இந்த வந்துடுறேன். ஏன் அன்னைக்கிளி காலையிலேயே இப்படி கஞ்சி பானையை தூக்கிக்கிட்டு ஓடியாடுறியே, நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்தியா இல்லையா? மாமனி உன்னை காணாம வட்டியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தினா ராணினே. அட்டேங்கப்பா, அன்னைக்கிளி பாட்டாவே பாடிட்டாயா? என் பொண்டாட்டி இம்புட்டு நேரம் சாப்பிடாம இருக்காளே, நான் என்ன செய்வேன்? இரு அன்னைக்கிளி, இந்த மாட்டை அங்கிட்டு ஓரம் கட்டிட்டு ஓடியே வந்துடுறேன். ஏமாம்மா, இந்த ரஜினிகாந்த சொல்லுவாங்கல்ல, வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை அப்படின்னு, அது மாதிரி உங்களுக்கு வயசானாலும் உங்க கொழுப்பும் குசும்பும் மாறவே இல்லை மாமா. ஏன் அன்னைக்கிளி உனக்கு வயசாயிடுச்சுடா மாமா, இந்த கொழுப்பு குசும்பெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறாமான்னு சொல்லாம சொல்றியோ? ஐயோ மாமா சும்மா இருங்க, அதெல்லாம் என்னைக்கு மாத்திராதிய மாமா. நம்ம வயசானாலும் நீங்க இப்படியே குசும்பு பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதானே நல்லா இருக்கும், வாழ்க்கையும் சுவாரஸ்யமா போகும். அதுகெல்லாம் இல்லைன்னா என்னதான் வாழ்க்கை சொல்லுங்க. உங்க கிண்டல் கேலிக்கு இந்த அன்னைக்கிளி அடிமை மாமா, அடிமை. அன்னைக்கிளி நீ இம்பிட்டு சொன்ன மட்டுக்கு நான் மாறுவேனா சொல்லு? வயசாகி சாகுற வரைக்கும் சரி, நான் மாமா இப்படியே தான் அப்படியே இருப்பேன். இப்படியே இருங்க மாமா, மாறக்கிற செஞ்சிடாதிய, அப்புறம் அன்னைக்கிலேயே வேற ரூபத்துல பாப்பீங்க சொல்லிவிட்டேன். என்ன அன்னைக்கிளி சாப்பாடு கம்ம வாசனை ஆளை தூக்குது? ஐயோ மாமா, நீங்க வீட்டுல ரொம்ப எதிர்பார்த்து வந்துடாதீங்க, வெறும் நேத்து வச்ச பழைய சோறும் கருவாடை வறுத்தும் கொண்டுட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, நேத்து வடிச்ச பழைய சோறுக்கும் கருவாடு வறுவலுக்கு கொண்டான்ல இருக்கு அன்னைக்கிளி, இதுக்கு மேல வேற சாப்பாடு வேணுமா என்ன? ஐயோ மாமா, காலையிலேயே கோழி அடிச்சு குழம்பப்பம் தான் நினைச்சேன், பாவம் நீங்க வேற வாசனை பிடிச்சிக்கிட்டே வந்து உட்காருறீங்க, நேரத்திலேயே வந்துட்டீங்களா? சரி மாமன் சாப்பிடாம போயிருக்காரே, பசியோட இருப்பாரோன்னு சொல்லிவிட்டு 2 கருவாடை துண்டை மட்டும் எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்துவிட்டு கஞ்சியை ஊற்றி கொண்டுகிட்டு ஓடியே வந்துட்டேன் மாமா. நாளைக்கு கோழி அடிச்சு குழம்பப்பம் சரியா? அடகழுத, நம்ம என்ன ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு வந்தோன்னா சுட சுட சோறள்ளி போட்டு திண்டுபிட்டு ஏசி ரூமில் விழுந்து படுக்கிறதுக்கு நம்ம காடு கரைன்னு ஏர் பிடிச்சி விழுகிற விவசாய குடும்பங்க. நம்மளுக்கெல்லாம் ஏற பிடிச்சிட்டு வந்த கையோட 2 கஞ்சியும் தள்ளியுமா அள்ளி போட்டு குடிச்சாத்தனமா வயிறு குழுகுலுங்க. சரி மாமா, வாசனை பிடிச்சிட்டே வரவும் நான் என்னமோ நினைச்சிட்டேன். சரி மாமா, பேசிக்கிட்டே இருக்காம 2 வாய் அள்ளி போட்டு சாப்பிடுங்க. ஏவ்ல காலையில சாப்பிடாம கஞ்சி பானையை தூக்கிக்கிட்டு பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வைக்கணும் ஓடியாந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அப்புறம் நீர் 2 வாய் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? இவா மாமை ஊட்டி விடுறேன், சாப்பிடுவா. நீங்க வேற சும்மா இருங்க மாமா, ஊட்டி விட வேணா ஒண்ணு வேணாம், எவ்வளாச்சும் எங்கிட்டாவது நின்றுக்கிட்டு பார்த்தாலுங்கன்னா அது வேற கிண்டல் பண்ணி தொலைவாளைய. அடி ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன், இதுல வேற எப்படி கிண்டல் பண்றவ? அடி இங்க வாங்குற 2 வாய் சாப்பிட்டுட்டு போறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தேன். இந்தாங்க மாமா, நீங்களே சாப்பிடுங்க. அன்னைக்கிளி உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறையும் பார்க்கையில உனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இல்ல? நான் கஞ்சி அள்ளி சட்டியில போட இல்லையே, எனக்கு அந்த பாட்டு தான் மாமா ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கிளி உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு அர்ஜுன் சாரும் மணிஷா போயிடாலும் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம 2 டான்ஸ் ஆட மாட்டோமாக்க. அட வா அன்னைக்கிளி நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோம். அட என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களாக்க, வயக்காட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவோம் கீன்ஸ் ஆடுவோம்னு, பேசாம சாப்பிட்டுட்டு சட்டியை கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அன்னைக்கிளி மாமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து களைச்சு போய் வந்து உட்காந்துருக்கேன், எனக்காண்டி ஒரு டான்ஸ் ஆட கூட வரமாட்டேங்கிறீல? அட போ அன்னைக்கிளி, என்னத்தான் நீ போ. மாமனுக்கு மூஞ்சி மாரெல்லாம் தொங்கி போயிருச்சு. சரி இப்ப என்ன டான்ஸ் தானே ஆடனே, வாங்க டான்ஸ் ஆடுவோம். அட எதுக்கு மாமா கம்பத்துக்கிட்டு வரியப்ப? ஏன்னைக்கிளி கம்ப இப்படி வச்சுக்கிட்டு தானே அந்த பாட்டில் டான்ஸ் ஆடுவாங்க, நீ அந்த பாட்டு பார்த்ததில்ல? ஐயா இங்க இருங்க மாமா, நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சும்மா நானும் ஆடுறதுக்காண்டி வந்தேன், அதுக்காண்டி அந்த படத்துல ஆடுறது மாதிரியெல்லாம் நம்மளால ஆட முடியாதுப்பா, என்னத்தையும் என்னால தெரிஞ்சதை நான் ஆடுறேன் வாங்க. தெரியும் அன்னைக்கிளி, அந்த மாதிரிலாம் நீ ஆட வர மாட்டேன்னு தெரியும், மாட்டுக்கு வச்சிருந்த கம்பு சரி வயக்காட்டுக்குள்ள கிடந்துச்சுன்னா தொலைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எடுத்துட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா நம்ம ஆடுவோமா? ஐயா நம்ம மனுஷன் வேறையில உசுரை வாங்குறாரு, சரி ஆசைப்படுறாரு, என்னத்தையும் ஆடி விட்டுட்டு போவோம். அன்னைக்கிலே இத்த தம்பி சாக்க தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கியே, என்னது?
அரிசி தான் சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசி தீர்ந்துருச்சு. அதோட தான் ரைஸ் மில்ல நெல்லை கொண்டுட்டு போய் அரைச்சி அரிசியை கொண்டுட்டு வரேன். ஏட்டிலா இத்த தண்ணி மூட்டையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டே வரையே, ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி வரக்கூடாது? ரைஸ் மில்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோக்கு 250 ரூபா கேட்குறான். சரி அதான் பொடுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டே வந்துருமேனு வந்துட்டேன். என் மையன் கல்யாணம் கட்டி வரையில 20 கிலோல எலும்பு தோலுமா வந்தா. இப்ப பாரு, நல்லா என் மையன் சம்பாரிச்சு போட்டு போட்டு நல்லா திண்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு நல்லா 80 கிலோல கெல்லு கண்டையாட்டமா இருக்கா. அதனாலதான் 40 கிலோ அரிசி சாக்க அசால்ட்டா தூக்கிட்டு வரா. என்னங்கிட்ட கூப்பிட்டீங்களா? உங்களை என்னம்னாச்சும் சொன்னோம்னா மட்டும் நல்ல விளக்கண்ணையை ஊத்திக்கிட்டு காதை கேட்பாளுங்க. மத்த என்ன மாதிரி கேட்க போனோம்னா ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்குருவாளுங்க. ஒன்னும் சொல்லலட்டி, ஒன் ஜோலியை போய் பாருவா. 4 நாளா இரும போட்டு வதைக்குது. நானும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்லாத நாள் இல்ல. நம்மளுக்கு நான் எவன் பார்ப்பேன்? அவன் பொண்டாட்டி மாதிரிகளுக்கு நான் பார்ப்பாங்க. என்ன காலையிலே புலம்பிட்டு இருக்கீல? என்ன? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. நான் சொன்னா மட்டும் என்ன அப்படியே இழுத்து போட்டு பார்க்கவா போறிய? ஏமா அப்படி சொல்றிய? உங்களுக்கு நான் என்ன பார்க்கல, ஏன் அப்படிலாம் சொல்றிய? உங்களுக்கு என்ன செய்து வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போமா? வேணாப்பா ஆஸ்பத்திரிக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். இனிமே ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன செய்ய? வேணாம் என்னத்தையோ என் காலத்தை நான் இப்படியே போக்கிக்கிறேன். மா ரொம்ப முடியலைன்னா வாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். சும்மா இருமிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னத்துக்காகிறது? அப்புறம் வீட்டில் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கா இல்லையா? அப்புறம் அதுகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்லம்மா. என்னது இன்ஃபெக்ஷன் ஆகுமா? இன்ஃபெக்ஷன்னா என்னதுடா அது? தொத்திக்கிறதா? ஏன் முட்டு சீக்கு வந்து உன் பிள்ளையோட தொத்திக்கிறோங்கிறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறியோ நீ? ஐயோ அம்மா, ஏன் இப்படிலாம் புரியாம பேசுறிய? சீட்டில் சின்ன பிள்ளைலாம் இருக்கு, உங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கையில சின்ன பிள்ளைகளுக்கும் சேர்ந்து சளி பிடிச்சிச்சுன்னா குடும்பத்தோட எல்லாரும் சளியா கிடப்போம்லம்மா. அதனால தான் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, எல்லா பக்கமும் காய்ச்சல்லாம் மண்டையடிமா இருக்கு. அதனால சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோமேனு கூப்பிட்டேன். இது ஒரு தப்பா? ஆமாப்பா, நாங்க இருமிக்கிட்டே இருக்கிறது உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரம் காய்ச்சல் மண்டையடி வந்துடும். அதனால எங்களை கொண்டு எங்கிட்டாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பா, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். சி, வீட்டுக்குள்ள வந்தாலே சும்மா கச்சின்னு. என்னடா சீயா? சீனா சீ போன எதனா சொல்லுவாங்க? நாயட்டம் சொல்லுவாங்க. அப்ப என்னைய பார்க்கல உனக்கு நாயாட்டமா தெரியுதோ? உன் வீட்டுல வந்து ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு என்னைய சீ போன்னு சொல்றியோடா நீ? இங்க பாருங்க, அந்த மனுஷன் இப்பதான் பொழுதோட வயக்காட்டுல கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் 2 வாய் கஞ்சி குடிக்கலாமே வீட்டுக்கு வர்றாரு. அதுக்குள்ள ஏன் நீங்க இப்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரை சாப்பிட கூட விடாம? வாடி வா, என் சீமையில் இல்லாத சிரிக்கும் அவளை. வாடி வா, நீ தானே என் மயனுக்கு முன்னாடி ஏத்தி விட்டுவிட்டு பின்னாடி கொடி பிடிக்க வாரியோட்டி. பாருங்க மாமா, நான் இப்பதானே வீட்டுக்குள்ள இருந்து வரேன். இங்கனக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நான் ஏத்தி விட்டேன்னு சொல்றாங்களே. இப்ப நான் என்னத்தை ஏத்தி விட்டேன்? இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஏதாவது தெரியுமா? சத்தம் கேட்கவும் நான் அடுப்படியில நின்றவ இப்ப வந்து என்னன்னு கேக்குறேன். இது வந்து கேட்டது என் குத்தமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ அன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? நீ பேசாம உள்ள போ. அடடா, பொண்டாட்டி டென்ஷன் ஆகுறாமல டென்ஷனு. இவங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் வரும், எங்களுக்கெல்லாம் டென்ஷன் வராது. வரு அம்மா, இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இருமிக்கிட்டு இருக்கீங்களே, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் வரையலான்னு கேட்டேன். அது கேட்டது ஒரு குத்தமா? சொல்லுங்க. ஏண்டா 4-5 நாளா இருமிக்கிட்டு படுத்த வடுக்கையா கிடக்குறேன். வயக்காட்டுக்குள்ள போய்கிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி புருஷனும் திரிகிறிய. இங்கனக்குள்ள ஒரு கிளடி இருமிக்கிட்டே கிடக்குறனே, அதை வந்து என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு போவோமா ஊசி போடுவோமான்னு கேட்காம என் பிள்ளைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தானடா நீ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்ட? என் மேல உள்ள உண்மையான பாசத்திலையா நீ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்ட? அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் பொண்டாட்டியும் புருஷனும் சந்தோஷமா இருந்துட்டா இந்த கிளடிக்கு பொறுக்காதே. நாங்க வயல்ல கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசி சிரிச்சதே எவளாவது ஒருத்தி ஒட்டு கேட்டுட்டு வந்து சொல்லி இருந்திருப்பான். அது இந்த கிளடிக்கு பொறுக்காம இப்படி ஆடிக்கிட்டு இருக்காளக்கம். இங்க வரடா சுப்பிரமணி, உங்க அப்பே என் புருஷன் போய் சேரையில நானும் போய் சேர்ந்துருக்கேன். உங்களை எல்லாம் நம்பி நான் இந்த வீட்டுல இருக்கேன் பாரு. என் புத்திய விளக்கமாத்தாலே அடிக்கணும். ஐயோ அம்மா, இப்ப என்னமா நடந்துச்சு? ஏமா இப்படி எல்லாம் பேசுறிய? ஆமா, அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. ரொம்ப பேர் இப்படி புருஷன் செத்தான நானும் செத்துருவோம்னு சொன்னவங்க எல்லாம் ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி பாசம் உள்ளவங்க போயிருக்க வேண்டியதானே. இவங்களை யாரு இருக்க சொன்னது? அன்னைக்கு என்ன சொல்ற நீ? அப்புறம் என்ன மாமா, உங்க அம்மாக்கு யாரு இப்ப நல்லது கெட்டது பார்க்காம இருக்கா? நல்லா தானே வேலைக்கு நல்லா அவுச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். திண்டுபிட்டு பேசாம மூளையில கிடக்கிறத விட்டுவிட்டு என்னென்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டியாடா சுப்பிரமணி? வேலைக்கு தெண்டத்துக்கு அவுச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. திண்டுபிட்டு மூளையில கிடக்கணும் மாமுல. நான் என் பிள்ளைய கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து இப்படி அவட்டையும் இவட்டையும் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதியிருக்கேன். நான் என்ன செய்வேன்? அன்னைக்கிளி, உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கிளி, எல்லாம் நான் கொடுக்குற இடம் தான் உனக்கு இப்பெல்லாம் பேச சொல்லுது. என்ன மாமா, என்ன அடிக்க போறீங்களோ? நாங்களே வந்து அடிக்கல வாங்க. ஆமா, அப்படியே அடிச்சு தள்ளிடுவேன் பாரு. நீ அவனை அடிக்காம கிடந்தா பத்தாம கிடக்கு. ஏன் இப்ப என்ன அவரை நீ அடிக்கணும், அதை நீங்க பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டமும்?
அன்னைக்கு நீ வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள போன்னு சொன்னேன் உடனே நான். ஏன் மாமா என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் மட்டும் எதுக்கு வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள போகணும்? வேணும்னா உங்க அம்மா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க, என்னால எல்லாம் போக முடியாது. அதானே அவன் சொல்ல நீ என்னைக்கு கேட்டிருக்க? அவனை நீ ஒரு ஆம்பளையா மதிச்சா தானே அவன் சொல்ல நீ கேட்ப? எம்பிட்டு நேரமா அவனை வீட்டுக்குள்ள போன்னு சொல்றானே, அவன் சொல்றதை நீ கேட்கறியா? நீ தான் ஆம்பளை இந்த வீட்டுல, அவன் பொம்பளை மாதிரி நடந்துகிட்டு இருக்க. நீ வச்சதானே சட்டமா இருக்கு, நீ சொல்றதானே நாட்டாமையா இருக்கு. அப்புறம் எங்கிட்ட அவன் பேச்ச நீ கேட்க போற? எந்த காலத்துல கேட்ட இன்னைக்கு நீ கேட்க போற சொல்லு? இப்ப என்ன இந்த வீட்டை நான் நாட்டாம பண்ணிட்டேன்? இல்ல என்ன நாட்டாம பண்ணிட்டேன்னு கேக்குறேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிய, பொண்டாட்டி புருஷனுக்குள்ள தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கே சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிருந்து சொல்லிவிட்டேன். ஒத்த பிள்ளைய ஓவியமா பெத்து அவன் பொண்டாட்டி இன்னைக்கு வந்து என் புள்ள முன்னாடியே என்னைய மரியாதை கெட்டு போகும், மரியாதை கெட்ட விளையாடுன்னு சொல்லுறா. அதை கேட்டுக்கிட்டு என் புள்ள இப்படி குத்துக்கல்லாட்டமா நிக்கிறானே, இதுக்கு தானா நான் உன்னைய ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்தேன். அடடடடடா, என்ன நடிப்பு என்ன நடிப்பு! மயனை ஏத்தி விடுறதுக்கு எம்பிட்டு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியுதா அவர் இந்த கிளடி. அன்னைக்கு என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம நீ பாட்டுல எடுத்து பேசிக்கிட்டே இருக்க. அடிச்சுட்டு இல்லம்மா அம்மா. இல்லையா பெத்ததில் சந்தோஷம், என் சிங்கத்தை பெத்ததில் சந்தோஷம். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாண்டா மயனே சுப்பிரமணியே ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணியிருக்கே. ஏமாமா என் மேல தப்பே இல்லாம உங்களுக்காண்டி நான் ஏத்துக்கிட்டு கேட்க போய் என்னையவே நீங்க அடிப்பியல்ல. இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் மாமா. அப்புறம் நீ பேசுறது அப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறியோ? இருக்கலன்னா போ, உன்னை யாரு இருக்க சொன்னா? ஓஹோ, அப்ப நீங்களும் உங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நான் எப்படா அந்த வீட்டை விட்டு போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ? இது தெரியாம நான் கூரத்தவ மாதிரி இந்த வீட்டிலேயே இருந்திருக்கேன். என்ன இதுக்கு மேலேயும் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் மாமா. அடி போடி. போறோம் அப்படியே மாயிரவ உங்களை எவ்வளவு இங்க புடிச்சுக்கிட்டு இருந்தவ, அதான் என் மயிரேன்னு சொல்லிட்டான்ல வீட்டோட போடின்னு. அப்புறம் என்னடி நின்றுக்கிட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறவ? பேசாம வீட்டோட வெளியே போடி. ஐயோ பாக்குறானே நம்ம வீட்டுல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கமே, நம்ம வேற பிளான் பண்ணி வெளியில விரட்டி விட்டோம்னு கூட நினைப்பானே. பத்தியாடா சுப்பிரமணி, நீ இருக்கையிலேயே உன் மண்டாட்டி என்னென்ன பேச்சு பேசுறா பத்தியாடா? நீ இல்லாதப்பெல்லாம் அவ என்னென்ன போடு வர்றான்னு இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டியப்பா. அம்மாவுக்காண்டி நீ பேசுனதுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, பேசுறதெல்லாம் பேசி அன்னைக்கிலேயே அடிக்க வச்சுவிட்டு இப்ப சந்தோஷம் போடுறிய. சே, ஒரு நிமிஷத்துல நிதானம் தவறி அன்னைக்கிலேயே அடிச்சு விட்டனே. ஏய் அன்னைக்கிலேயே இப்ப என்ன நடந்துச்சுன்னு பேக்க தூக்கி நிக்கிற நீ? ஏன் இதுக்கு மேல நடக்கிறதுக்கு எதுவும் இருக்கா என்ன? குண்டாங்கி பேக்க என்னது இது பழக்காது? போதும், உங்க நடிப்பெல்லாம் பார்த்தாச்சு, நான் கிளம்புறேன். போறதுன்னா போகட்டும், விடுடா சுப்பிரமணி. அப்படியே போய் அப்பா வீட்டுல அள்ளி கட்டிக்கிட்டு வந்துருவாரு. இனிமே உன்கிட்ட பேசி என்னத்துக்காக போகுது? என் மாமனே என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டல, இனிமே உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். அன்னைக்கிளி மாமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுல போறீல? என்ன அன்னைக்கிலேக்கா ஊரை காலி பண்ணிட்டு எதுவும் வெளியூர் எதுவும் போய் செட்டில் ஆக போறியா? பேக்கு சூட் கேஸ்லாம் பயங்கரமா இருக்கே. என்ன அன்னைக்கிலேக்கா மூஞ்சியெல்லாம் வாடி போயிருக்கு? என்ன மாமா என்ன அடிச்சுட்டாருட்டி, அதனால கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஏக்கா என்னக்கா சொல்ற? நெசமா தான் சொல்றியா? மாமா உன்னையும் அடிச்சாரா? நம்பவே முடியலையே. அதானே, அந்த வானமே இடிஞ்சு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா கூட நம்புவோம். ஆனா மாமா அன்னைக்கிலேக்காவை அடிச்சுட்டாரா? ஓ மை காட். ஆமாட்டி, என் மாமியை கிளவி ஒவ்வொன்றா ஏற்றி விட்டு என் மாமியை நீ அடிச்சிட்டாரு. சரி வழியை விடுங்க, நான் எங்கேயாவது போறேன். ஏன் அன்னைக்கிலேக்கா புருஷன் அடிச்சதுக்கெல்லாம் பொண்டாடி கோச்சுக்கிட்டு வெளியில போனோம்னா நான்லாம் டெய்லியும் போகணும். அட நீ ஒன்னே பேசாம வீட்டுக்கு போவியா? அட அன்னைக்கிலேக்கா மாமா சும்மா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி காட்டிக்கணுமேங்கிறதுக்காண்டி உன் கண்ணத்துல லேசா அப்படி தட்டியிருப்பாரு. அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இப்படி பாரதி கண்ணமால கிளம்பின புதுமை பெண் மாதிரி நீ பாட்டில் கிளம்பிட்டியே என்ன? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லட்டி, நீங்க எல்லாம் தள்ளுங்க. நான் இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போறேன். போறேன்னா எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. எங்கே போறதுன்னு தெரியலட்டி. என் அண்ணன் வீட்டுக்கு போகலான்னா என் அண்ணன் பொண்டாட்டி சும்மாவே என்னை மதிக்க மாட்டா. போன வாட்டி நான் போயிட்டு மூக்குடைஞ்சிட்டு வந்தேன். இப்போ எங்கே போறதுன்னே தெரியல. எங்கேயோ போறேன், நீ விடுங்க. ஏன் அன்னைக்கிலேக்கா நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க வாங்க, என்னன்னு பேசி ஒரு முடிவு எடுப்போம். இங்க வா. நான் முடிவு எடுத்ததுனால தான் நெடுவாளி நான் கிளம்பிட்டேன். இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. யாரும் என்னைய தேட வேணாம், நான் கிளம்புறேன். சரி தள்ளுங்கட்டி, நான் எங்கேயாச்சும் போறேன். ஏ லூஸ் அன்னைக்கிலேக்கா, சும்மா தேவையில்லாம மாமா கிட்டலாம் கோச்சுக்கிட்டு ஊரா சுத்திக்கிட்டு தெரியாம வா, எங்க வீட்டுக்கு வா. எங்க வீட்டுல உன்னை வச்சு பாத்துக்கிறேன். இல்லட்டி நெடுவாளி, நீ கூப்பிட்டதே எனக்கு போதும். நான் எங்கேயும் வரல. அன்னைக்கிலேக்கா நெடுவாளி வீட்டுக்கு போறதுக்கு கூட சரி அவங்க மாமியார் இருப்பாங்கங்கிறதுனால யோசிக்கிறீங்க. எங்க வீட்டுக்கும் வரலக்கா. டவுசர் மாமா உங்களை நல்லா பேத்தின்னு எவ்வளவு பாசமா நினைக்கிறாரு. எதுவும் நினைக்க மாட்டாங்கக்கா. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. இல்லட்டி மாடனே, என் கஷ்டம் என்னோட போகட்டுமா? யார் வீட்லையும் வந்து உட்காந்து உங்களையும் நான் சிரமப்படுத்த விரும்பல.
ஐயே, எல்லாரும் என் வீட்டுக்கு வா உன் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாளுங்க. நம்ம எதுவும் பேசாம நின்றா தப்பா நினைக்குமோ? நம்மள ஒரு வார்த்தையை சொல்லி பார்ப்போம். மாடனும் நெடுவழியும் கூப்பிட்டு அன்னைக்கிலேக்கா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. நம்ம கூப்பிட்டேன்னா வரவா போகுது? நம்ம கூப்பிட்டாலும் வராது. ஒருவேளை இந்த வாரேன்னு சொல்லிருச்சுன்னா கூப்பிடலாமா வேணாமா? ஐயையோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ வனசாக்கா, அன்னைக்கிளிக்காட்ட எம்பிட்டு வாங்கி தின்றுப்ப. நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றோம்ல. நீ ஒரு வார்த்தை வா அன்னைக்கிளிக்கா என் வீட்டில் வந்து இருன்னு சொல்றியா? சரியான சோத்துக்கு சத்தோடி நீ. அப்படியே 4 வச்சேன்னு வையேன். அன்னைக்கிலேக்கா நீங்க 2 பேரும் கூப்பிட்டே வரலையே. நான் என்ன மாடுலேஷன்ல அதை கூப்பிடுறதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்கற. ஆளை பாரு, வாயை மூடிட்டு. நான் இப்போ எப்படி எங்க அன்னைக்கிலேக்காவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் மட்டும் பாரு. தள்ளுங்கிட்டு. அன்னைக்கிலேக்கா, அன்னைக்கிலேக்கா, கடவுளே கடவுளே, ஒரு பேச்சுக்கு தான் அன்னைக்கிலேக்காவை கூப்பிட போறேன். அது வாட்டில் இந்த வாரண்டி வனசானு வந்து வீட்டு வாசல்ல உட்காந்துருச்சுன்னா ஐயோ, என் வீட்லயே 3 நாளைக்கு முன்னாடி வச்ச பழைய சோறத்தை நாங்களே திண்டுக்கிட்டு இருப்போம். இதுக்கு வேற வேலைக்கு சோறாக்கி போறதுக்கு நான் எங்கே போவேன்? அந்த குடியார மனுஷனை வச்சுக்கிட்டு யாரையும் வீட்டுக்கு கூட நிம்மதியா வான்னு கூப்பிட முடியல. அன்னைக்கிலேக்கா, அவளுக்கு 2 பேரும் கூப்பிட்டே நீ வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நான் கூப்பிட்டா நீ வரப்போற? வாவேன், என் வீட்டில் வந்து 4 நாளைக்கு இருவேன். மாமா மேல உள்ள கோவம் தீர்ந்த பிறகு வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கிளிக்கா, நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கூப்பிட்டு தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. இப்போ வனசாக்கா பாவம் எவ்வளோ பாசமாக கூப்பிடுது. அது வீட்டில் போய் 4 நாளைக்கு இருந்துட்டு கோவம் தீர்ந்தோன்னே போவேன்க்கா. ஏன் இப்படி அடம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லட்டி வனசா, நீங்க 3 பேரும் என் மேல உள்ள பாசத்துல தான் மாத்தி மாத்தி கூப்பிடுறீன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரலம்மா. என் மாமே என்னைய கை நீட்டி அடிச்சது என்னால தாங்க முடியல. என் மேல தப்பு இருந்து அடிச்சுட்டா கூட எனக்கு மனசு ஆறிடும். என் மேல தப்பே இல்லாம என் மாமியாவுக்கு ஏத்துக்கிட்டு என்னைய அரைஞ்சிட்டாருல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் 1 வாரம் 10 நாளைக்குனாலும் அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் சரின்னு என் மனசுக்கு தோணுது. தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்கம்மா. அக்கா, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இருட்டுக்குள்ள நீ எங்கே போற சொல்லு. நான் பாத்துக்கிறேன் நெடுவாளி, நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. அன்னைக்கிளிக்கா, 1க்கு 2 பிள்ளைய, அதுவும் பொம்பளை பிள்ளையில விட்டுட்டு போறோம்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீ பாட்டில் பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டீல. சரி சரி, கிளம்பு கிளம்பு. ஏட்டி நெடுவாளி, எப்போதுமே பொம்பளைகளுக்கு மட்டும்தான் பிள்ளைய மேல அக்கறை இருக்கணுமா என்ன? பிள்ளைய பெத்தவருக்கும் பிள்ளைய மேல அக்கறை இருக்கும்ல. அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காக, எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளையில நல்லபடியா பாத்துக்குருவாங்க. அதுலயும் என் பிள்ளைய நல்ல விவரமான பிள்ளைய, அதெல்லாம் தைரியமா இருந்துக்குருவாளுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குட்டி. அப்படியே உன் வீட்டு பக்கம் என் பிள்ளைய வந்தாளுங்கன்னா ஒலிக்காம மறைக்காம எதையாவது ஒரு சாமான கொடுங்கட்டி. ஏக்கா, நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா நிரந்தரமா இந்த ஊர் பக்கமே வராதவ மாதிரில பேசிட்டு போற. தெரியல நெடுவாளி, வருவனா என்னன்னு எனக்கே தெரியல. சாவு வந்துச்சுன்னா கூட செத்துடலாம். ஏ லூஸ் மாதிரி பேசாத அன்னைக்கிலேக்கா, பேசாம வீட்டுக்கு போக்கா. நான் வரட்டி மாடுன்னு மனசா, நான் போயிட்டு வரேன். அந்த மரணம் நினைக்கின்றதா? நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் அன்னைக்கிலேக்கா வரமாட்டோம்னு சொல்லுதுன்னா மாமா மேல பயங்கர கோவத்துல இருந்தாலும் இருக்குமோ என்னவோ. சரி, அதுவாகி என்னைக்கு வரணும்னு நினைக்குதோ அன்னைக்கு வரட்டும் டி மாடனு. வாங்க நம்ம போகலாம். அன்னைக்கு மாமா உன்னை அடிக்கணும்னு நினச்சலாம், அடிக்கலம்மா. ஏதோ ஒரு கோவத்தில் நான் பாட்டில் அடிச்சிட்டேன். அதுக்காக நீ பாட்டில் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டில அன்னைக்கிளி. பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைய வந்தோடனே அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்குங்களே, நான் என்ன சொல்லுவேன் அன்னைக்கிளி? தம்பி சுப்பிரமணியே, சுப்பிரமணியே. ஐயோ, அம்மா வராங்களே. அம்மா வாங்கம்மா. என்னப்பா சுப்பிரமணி, சாப்பிடலையா? சாப்பிடாம இப்படி வந்து படுத்துட்டியப்பா? இல்லைம்மா, பிள்ளைய இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருங்க, வந்தோன்னே அன்னைக்கிளி எங்கன்னு கேட்குங்களே, என்னம்மா சொல்கிறது? என்ன சொல்கிறது? அடங்காமல் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு சொல்லு. உள்ள செய்தியே சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? அதுக்குத்தான் இப்போ வந்து இப்படி மறுக்கிட்டு படுத்துருக்கியோ? அம்மா என்னம்மா பேசுறிய? ஒரு கோவத்தில் அவளை அடிச்சிட்டேன், அதுக்காக அவளை அப்படியே விட்டுறதா சொல்லுங்க. அவள் எப்படியும் நெடுவாளி வனசா இவளுக்கு கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. நான் போய் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். என்னம்மா? ஏண்டா நீனா அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன? அவளை வீட்டுக்குள்ள போக சொன்னதுக்கு அவ பைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டா. எந்த வீட்டுலடா புருஷமார்கள் பொண்டாட்டிமார்கள் அடிக்காம இருக்காங்க? உன் அப்பன்லாம் என்னைய எம்பிட்டு அடி அடிச்சிருக்கான். நீலாம் சின்ன பிள்ளையில பார்க்கத்தானே செஞ்சிருக்க. அப்பெல்லாம் நான்லாம் இப்படியா பைய தூக்கிக்கிட்டு உன்னையும் உன் தங்கச்சியும் விட்டுவிட்டு நான் பாட்டில் கிளம்பி போனேன்? அப்படிலாம் போயிருந்தேன்னா நான் எத்தனை நாள் போயிருக்கேன்னு. ஒரு அடி அடிச்சதுக்கெல்லாம் பேசாம பைய தூக்கிக்கிட்டு போறானா? அவெல்லாம் பொம்பளையா சொல்லு? அம்மா, அன்னைக்கிளியோட குணம் தெரிஞ்சுமா அப்படி பேசுறிய? அன்னைக்கிளி மேல தப்பு இருந்து அவளை நம்ம தீயால சுட்டோம்னா கூட வாங்கிக்கிறவா. ஆனா அவ மேல தப்பே இல்லாம நம்ம ஒரு சொல்லிட்டோம்னு வச்சுக்கிறங்களேன், அதை அவளால தாங்கிக்கிறவே முடியாது. கட்டின புருஷனாவே இருந்தாலும் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு பேசாம ஒதுக்கி விட்டுட்டு கிளம்பிட்டா பத்தியிலாமா? அவ மேல தப்பே இல்லாம அவளை கை நீட்டு என் மேல தப்பு தானேம்மா? அப்ப எல்லா தப்பையும் நான் தான் பண்ணினேன், நான் தான் பேசி உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம்னு சொல்லாம சொல்றியோ?
ஐயோ அம்மா, இப்போ என்ன நீங்களா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் 2 பேரும் வாக்குவாதத்தை கொஞ்சம் நிறுத்தியிருந்தீங்கன்னா அன்னைக்கிலையும் வாயை மூடிட்டு பேசாமல் அடுப்படிக்குள்ளே போயிருப்பா. நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா நானும் அன்னைக்கிலேயே அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்லம்மா. அன்னைக்கிலேயே இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டா. அதைத்தாம்மா சொன்னேன். புரிஞ்சு போச்சுடா மைனே, புரிஞ்சு போச்சு. நீ போப்பா, உன் பொண்டாட்டி பின்னாடியே போய் உன் பொண்டாட்டி காலில் கும்பிட்டு விழுந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருப்பா. என்னால உமக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வேணாம். ஆத்தாடி, கடைசியில பெத்த தாயை ஒதுக்கி வச்சுட்டு பொண்டாட்டிதே முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டானே நான் பெத்த மையே. சரி விடுங்கம்மா விடுங்கம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. யார் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு. சுப்பிரமணி, சாப்பிட்டுட்டு போப்பா, அம்மா உழ வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம், இப்போ சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல். மனசா மனசா, ஏட்டி மனசா. மச்சான், இன்னும் இந்த பக்கம் வந்திருக்கியே, வாங்க வாங்க. ஏட்டி மனசா, அன்னைக்கிலேயே கொஞ்சம் வெளியில் வர சொல்லுமா. மாமா செஞ்சது தான் தப்பு, அதை மன்னிப்பு கேட்டு அன்னைக்கிலேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஒரு கோவத்தில் சட்டுன்னு கையை நீட்டினதுக்கு உடனே கோச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டாளா? ஐயோ, மச்சானுக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கே. என்னட்டி வாயில விரல வச்சுக்கிட்டு அங்கனையே நிக்கிறவ, போய் அன்னைக்கிலேயே வர சொல்லு. ஐயோ, இங்கே இருங்க மச்சான். உங்களோட அன்னைக்கிலேக்கா சண்டை போட்டுட்டு பேக்க தூக்கிட்டு போனதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தான் செஞ்சோம். ஆனால் நானும் மாடனே நிர்வாளி எல்லாம் மாற்றி மாற்றி வாக்கா வாக்கா வீட்டுக்கு வாக்கான்னு சொன்னதுக்கு அன்னைக்கிலேக்கா புடிவாதமாக நான் வரவே மாட்டோம்னு எங்கேயோ கிளம்பி போயிருச்சு மச்சான். மனசா, சும்மா சொல்லாதப்பில்ல. நான் சும்மா ஏதோ கோவத்தில் அன்னைக்கிலேயே கை நீட்டிட்டேன், அன்னைக்கிலேயும் கிளம்பி வந்துட்டான். சரி, உங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு வந்துட்டு சாயங்காலமா வீடு வந்து சேர்ந்துருவான்னு இம்பிட்டு நேரமா வீட்டிலேயே காத்து கிடக்குறேன். பிள்ளைய காணா. அதோட தான் சரி உன் வீட்டில் இருந்தானா மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போகலாமேன்னு வந்தேன். நீ என்னம்மா இப்படி சொல்ற? ஐயோ மச்சான், நான் நெசமாத்தேன்னு சொல்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு என்ன ஆசையாக சொல்லுங்க. நாங்கள் 3 பேரும் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேல, அன்னைக்கிலேக்கா பைய சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போச்சு. நாங்கள் அப்பவும் கேட்டு மல்லு கட்டி வாக்கா வாக்கான்னு கையை பிடிச்சி இழுக்காத குறையா இழுத்ததுக்கு நான் வரவே மாட்டேன், அந்த மனுஷன் என்னை அடிச்சதுக்கு பதில் சொல்லியே தீரணும்னு அது வாட்டுக்கு கிளம்பி வேகமாக போயிருச்சு மச்சான். என்னம்மா சொல்ற? என் பிள்ளைய 2 பள்ளிக்கூடத்துல இருந்து வர நேரம் ஆயிருச்சு. என் பிள்ளைய 2 வந்து அம்மா எங்கன்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நெடுவாளி பிள்ளையில கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கான்னு சொன்னதுக்கு கூட பிள்ளையில பெத்தவர் பாத்துக்கிடுவாரு, அவங்க அம்மா இருக்காக, அவங்க அம்மா பாத்துக்கிடுவாங்க, நான் எதுக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் மச்சான் போச்சு. அப்படின்னா அன்னைக்கிலே ஒரு முடிவு எடுத்து தான் கிளம்பி இருக்கான்னு சொல்லு. என்ன, நான் அன்னைக்கிலே இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையம்மா. அந்த பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளை, எங்கேயும் பசி ஏறி கூட போக வர தெரியாது. இந்த இருட்டுக்குள்ளே எங்கே போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையம்மா. அச்சா, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எங்கே சுற்றியும் அன்னைக்கிலேக்கா நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் தைரியமாக போங்க. சே, இவரல்லவா மனுஷர், இவரல்லவா புருஷர். பொண்டாட்டியை காணம் சொல்லவும் எப்படி தெருவா தேடி அலைஞ்சுக்கிட்டு தெரியுறாரு. எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கு பாரு. எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு குடியார மூதேவி. நான் இப்படி எங்கிட்டாவது கிளம்பி போயிட்டேன்னா ஏன் ஜோக கதையை கேளு தாய்க்கோலமே, ஏன் தாய்க்கோலமே அப்படின்னு கூட 2 பாட்டில் குடிச்சிட்டு நல்ல மட்டையாயிருவேன். என்னவோ எல்லாருக்குமா அப்படி அமையுது. நம்ம தலையெழுத்து இப்படி எழுதியிருக்கு. ஐயோ, நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னி நேரத்தில் அன்னைக்கிலே எங்கே போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே.